अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடநாட்டு திருப்பதிகளையும் தொண்டை நாட்டு திருப்பதிகளையும் அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் தொடர்ந்து நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டினை அனுபவிக்கின்றார். திருக்கோவலூருக்கு அடுத்தபடியாக தம்முடைய பெரிய திருமொழி 3ஆம் 10 முதல் திருமொழியிலே திருவகீந்திரபுரத்தை அனுபவிக்கின்றார். 10 பாசுரங்களாலே அந்த திவ்யதேசத்தை மங்களாசாதனம் செய்கின்றார். வழக்கம் போல் 10 பாசுரங்களிலேயும் முன் 2 அடிகளாலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை சொல்லி அப்படியெல்லாம் அவதாரங்கள் செய்து அடியவர்களை ரட்சித்த எம்பெருமான் தான் இப்பொழுது இங்கே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவித்து, மேலே அவன் எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுடைய திவ்யதேசத்தினுடைய இயற்கை காட்சிகள் அவற்றையும் சேர்த்து வர்ணிக்கிறார். அதிலே 4வது பாசுரத்திலே நரசிங்க பெருமானாக அவதரித்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்த எம்பெருமான் என்றோ திருவயிந்திரபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அருளிச் செய்கின்றார். மாறுகொண்டுடன் நெறிந்த வல்லவுணர்ந்தான் மார்மகமிருகுளவா ஊறுகொண்டவன் குலமகற்கு இன்னருள் கொடுத்தவனிடம் மிடைந்து சாறு கொண்ட மென்கரெம்பிழங்கடதகை விசும்புறமணி நீடல் சேறு கொண்டதன் பழனமிதில் திகழ் திருவயிந்திரபுரமே. மாறு கொண்டு உடன்று எதிர்ந்த வல்லவுணன் என்று இரண்யகசிபு என்கிறவன். அவன் எப்படிப்பட்டவன்? வலிய அவுணன், மிகவும் வலிமையுள்ள ராட்சசன். அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா, அவன் ராட்சசன், வலிமையுள்ள அசுரன். அவ்வளவு வலிமையுள்ள அசுரனான அந்த இரணியன் அவன் எப்படி இருந்தான் என்றால் மாறுகொண்டு என்றார். மாறுகொண்டு உடன்றெழுந்த என்றால் மாறுகொண்டு, அதனாலே கோபம் கொண்டு எம்பெருமானிடத்திலே அவனுக்கு இயற்கையாகவே ஒரு பகை அமைந்து விட்டது. அவனுக்கு எப்பொழுதுமே எம்பெருமானிடத்திலே பகைதான். மேலும் அவனுடைய தம்பியான இரண்யாட்சன் என்பவனையும் எம்பெருமான் வதம் செய்து விட்டான் என்கிறபடியினாலே அவனுக்கு எம்பெருமானிடத்திலே இருந்த பகை இன்னமும் அதிகமாகிவிட்டது. அப்படிப்பட்ட வல்லவுணன், மிகப்பெரிய அசுரன் இரணியன், அவனுடைய மார்பகம் இருபிளவா என்று மார்பை 2 பிளவாக பிளந்து விட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவன் விரும்பி தொழாதவர்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று நம்மாழ்வார் அருளி செய்தாரே. கீழ்ப்பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் இங்கே கீழ்ப்பாசுரத்திலே அடியவர்க்கு மெய்யன் என்று அருளி செய்தார். அந்த அடியவர்க்கு மெய்யன் என்றால் யாருக்கு மெய்யன்? அடியவன் யார் இங்கே என்றால் பிரகலாதன். பிரகலாதனான அடியவனுக்கு மெய்யனாயிருந்தான். அந்த பிரகலாதனுக்கு விரோதியான இரணியனுக்கு எம்பெருமான் அவன் விரோதியாகவே இருந்தான். அதை இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். மாறுகொண்டு உடன்று எதிர்ந்த அந்த வல் அவுணந்தன் மார்பகம் இருபளவா கூறு கொண்டான், அதை 2 கூறாக ஆக்கிவிட்டான். ஆனால் அவனுடைய குலமகற்கு இன்னருள் செய்தான். குலமகனான அந்த பிரகலாத ஆழ்வான் அவனுக்கு இன்னருள் செய்தான். இவனும் இரணியன் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானே என்று அவனிடத்திலே கோபித்துக் கொள்ளவில்லையே. அவனிடத்திலே இருக்கிற பக்தியை மெச்சி அவனை காப்பதற்காக வன்றோ இந்த இரணியனையும் எம்பெருமான் வதம் செய்தான். ஆயினாலே கூறு கொண்டு அவன் குலமகற்கு இன்னருள் செய்தவன். அப்படிப்பட்டவனுடைய இடம் அது எது என்றால் அதுதான் திருவயிந்திரபுரம் என்று தெரிவிக்கின்றார். அந்த திருவயிந்திரபுரத்தினுடைய வளமை எப்படி இருக்கிறது என்றால் அதை தெரிவிக்கின்றார். மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பழங்கழை தகை என்று விசும்புரா. அங்கே நிறைய கரும்பு பயிர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றனவாம். அந்த அவைகளெல்லாம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றன என்றால் விசும்புரா என்கிறார். ஆகாசம் வரைக்கும் ஓங்கி வளர்ந்திருக்கின்றனவாம் அந்த கரும்பு பயிர்கள் எல்லாம். அந்த சாறு கொண்ட நல்ல கரும்புக்கு எது பெருமை என்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கரும்பிலே சாறு மிகுதியாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கரும்புக்கு பெருமை என்று சொல்லுவதுண்டு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சாறு கொண்ட மென் கரும்புளம் களை என்று இளங்கழை
அந்த தகை அவைகளெல்லாம் விசும்புறா மணி நீழல், அதுல நிழலும் ஏற்படுகிறதாம். அப்படிப்பட்ட இடத்திலே சேறு கொண்ட தன் பழனம் என்று அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள் எல்லாம் அப்படியே சேராக இருக்கின்றன என்று அப்படி சேறு கொண்ட தன் பழனம் அது எழில் என்னால் இதுதான் அந்த ஊரினுடைய எழில் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பாசுரங்களிலே எல்லாம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் வர்ணித்தார். அதாவது திரியக்குகளை வர்ணித்தார். இந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தம் அறிவற்ற ஜடப்பொருள்களையும் வர்ணிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அதாவது ஆழ்வார்களுக்கு ஒரு திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் உத்தேசியம் விரும்பத்தக்கவனாக ஆகிவிட்டால் அந்த ஊரிலே இருக்கிறது அத்தனையும் கூட ஆழ்வாருக்கு விரும்பத்தக்கதாக ஆகிவிடுகிறதாம். எம்பெருமானோடு எம்பெருமானுடைய ஊரிலே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகளோடு வேறுபாடு இல்லாமல், அது மட்டுமல்ல பறவைகள் விலங்குகள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய பயிர் பச்சைகள் எல்லாம் கூட இவர்களுக்கு விரும்பத்தக்கதாக ஆகிவிடுகிறது. என்ன காரணம் என்றால் அது எம்பெருமானுடைய திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பறவைகள், திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய விலங்குகள், திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பயிர்கள், திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய கரும்பு என்கிற காரணத்தினாலே அதையும் பாசுரத்திலே பாடுகின்றார். இப்படி கரும்பு இளங்கழைத்தகை விசும்புற மணிநீழல் சேறு கொண்ட தன் பழனம் அது எழில் திகழ் திருவைந்திரபுரமே என்று இப்படி இந்த 4வது பாசுரத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே மாவலியினிடத்திலே யாச்சகனாக சென்று 3 அடி இறந்து பெற்றானே அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுக்கு இடம் திருவைந்திரபுரம் என்று அந்த வாமனாவதார திருவிக்கிரமாவதாரங்களையும் அனுபவிக்கிறார். ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகலிடமளந்து ஆயர் பூங்கொடிக்கினவிடை பொருதவனிடம் பொன்மலர்விகள் வேங்க கோங்கு செம்பக கொம்பினில் குதிகொடை புறக்கினமிரைத்தோடி தேன் கலந்ததன் பரங்கனி நுகர்தரே திருவைந்திரபுரமே. திருவைந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அவன் யார் என்றால் ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று, ஆங்கு என்றால் அந்த இடத்திலே, அதாவது மகாபலி என்கிறவன் தீர்க்க சத்திரம் என்று ஒரு யாகத்தை பண்ணி கொண்டிருந்தானாம். அப்படின்னா அதனுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் மகாபலியை தான் இருக்கிற இடத்திற்கு வரவழைக்காமல் அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திற்கு எம்பெருமான் சென்றான். அது அவனுடைய எளிமையை காட்டுகின்றதான். ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று அவனிடத்திலே இறந்து சென்றான். இறந்து சென்று என்ன பெற்றான் என்றால் 3 அடி மண் பெற்றான். அதை இந்திரனுக்கு கொடுத்தான் என்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அடுத்தபடியாக மற்றொரு சரித்திரத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு வாமனாவதாரத்தை அனுபவிக்கிறார்களோ ஆழ்வார்கள், உடனே அவர்களுக்கு அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய நினைவும் வந்து விடுமாம். ஏனென்றால் வாமனன் ஆகிய நிலையிலே அவனை நினைக்கின்ற பொழுது கண்ணனும் அதே வடிவழகோட தானே இருப்பான். ஆயினாலே அதையும் சேர்க்கிறார். ஆயர் பூங்கொடிக்கு இனவிடை பொருதவன். ஆயர் பூங்கொடி என்னால் ஆயர் குலத்திலே உதித்தவளான நப்பின்னை பிராட்டி பூங்கொடி போன்றவள். அந்த பூங்கொடி போன்ற நப்பின்னை பிராட்டிக்காக இனவிடை 7 எருதுகள், விடை என்றால் எருதுகள், ஆக இனவிடை பொருதவன் 7 எருதுகளையும் பொருந்தி அழித்தவன் என்று அசுராவேசம் பொருந்திய 7 எருதுகள், அந்த எருதுகளை அழித்த அடக்குபவர்களுக்கு என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று நப்பினை பிராட்டியினுடைய தகப்பனார் கும்பர் சொல்லியிருந்தபடியினாலே எம்பெருமான் என்ன செய்தான், அந்த ஆயர் பூங்கொடிக்காக இனவிடை பொருதவன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இடம் அது எது என்றால் அதுதான் திருவைந்திரபுரம். அந்த திருவைந்திரபுரத்திலே என்ன சிறப்பு என்றால் அங்கே குரங்குகள் நிறைய இருக்கின்றனவாம். அவைகள் என்ன செய்கின்றன என்றால் வேங்கை கோங்கு குதி கொடு குறைக்கின விரைத்தோடி என்று வேங்கை கோங்கு என்று இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றனவாம். அந்த மரங்களிலெல்லாம் இந்த குரங்குகள் குதித்து ஓடுகின்றனவாம். மந்திபாய் வடவேங்கட மாமலை என்று திருவேங்கடமலையை பற்றி திருப்பாணாழ்வார் அருளி செய்தாரே, அதே போல இங்க திருமங்கை ஆழ்வார் வேங்கை கோங்கு கொம்பினில் குதி கொடு குறைக்கினம் இறைத்தோடி, குறைக்கினம் இறைத்து ஓடி. அதற்கு பிறகு என்ன செய்கிறது, அங்கேயும் இங்கேயும் குதித்துக் கொண்டிருக்கிற அந்த குரங்குகளானவை கடைசியில தீம்பலங்கனி தேனது நுகர், அங்கே இருக்கக்கூடிய நல்ல பழுத்த அந்த பலாப்பழம்
அதிலிருந்து அப்படியே தேன் பெருகுகின்றதாம், அதையும் அவைகள் நுகர்கின்றன என்று இப்படி ஆழ்வார் அருளி செய்கிறார். இங்கே குரங்குகளை சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது உட்பொருளாக நாம் என்ன கொள்ளலாம் என்றால், குரங்குகள் என்று சொல்லுவது யாரை என்றால் சாமான்யமான சம்சாரிகள், அதாவது நம்மை போன்றவர்கள். நின்றவானில்லா நெஞ்சு என்று எதிலுமே ஈடுபாடு இல்லாமல் ஒன்றை விரும்புவார்கள், ஒரு நாள் மற்றொரு நாள் மற்றொன்றை விரும்புவார்கள், ஏற்கனவே விரும்புவதை விட்டு விடுவார்கள். இப்படித்தானே உலகோர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆயினாலே உலகோர்கள் அத்தனை பேரும் குரங்குகளுக்கு சமானம். ஆயினாலே சம்சாரிகளும் அந்த திருவேகேந்திரபுரத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வேங்கை கோங்கு கொம்பினில் குதி கொடு குறைக்கின மிரைத்தோடி என்று சொல்லுகிறார் போலே, ஒன்றை விட்டு ஒன்று தாவுதல் போலே, அந்த குரங்குகள் தாவுதல் போலே இந்த சம்சாரிகளும் ஒன்றை விட்டு ஒன்றை தாவி இப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுடைய கண்களிலே, அந்த குரங்கினுடைய கண்களிலே அந்த தீம் பழங்கனி என்று மிகவும் சுவையான பலாப்பழம் அது தென்பட்டவுடனே இவற்றை எல்லாம் விட்டு அதிலே அவர்கள், அந்த குரங்கு அதிலே மயங்கி விடுகிறார் போலே, திடீரென்று அந்த இடத்திலே மிகவும் இனியவனான அந்த பலாப்பழம் போல அப்படியே அவனிடத்திலே ஈடுபட்டு நின்று விடுகிறார்களாம் நித்திய, அதாவது இந்த சம்சாரிகளும் கூட என்று அதைத்தான் ஆழ்வார் இங்கே மறைமுகமாக காட்டுகிறார் என்று கூட நாம் பொருள் கொள்ளும்படியாக அப்படி குதி கொடு குறைக்கணும் இறைத்து ஓடி அது என்ன செய்கிறது, தீம் பழங்கனி தேனது நுகர் என்று தேனை நுகரும்படியாக. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, எப்படிப்பட்டவர்களையும் தன்னிடத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள வல்லவன் அந்த தெய்வநாயகன் என்ற எம்பெருமான். அவன் எழுந்தருளிருக்கிற இடம் திருவேகேந்திரபுரம் என்று இப்படி தெரிவித்தார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.